அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து என்னை பற்றின ஒரு லெஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரேன். என்னுடைய பேர் வந்து ஃபிக்ரா ஃப்ரம் திஹாரே. நான் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஸ்பெஷல் பிஏ ஹானர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில். அதோட வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பற்றியும் எனக்கு ஜஸ்ட் ஒரு அறிமுகம் ஒன்று தந்தா நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். அமானா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாமா. உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரேன்மா. அம்மானா கரண்டா ஏரல் செஞ்சு கொண்டிருக்கே பொழுகாலில் இருந்து இருக்கே. ஓகேம்மா, தேங்க்யூ. ரிமாசா. Assalamu alaikum teacher. I am Rimasa from Anjadapuram. நுஹா. 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 தஸ்லிமா. அஸ்ஸலாமு அலைக்கும் டீச்சர். வலைக்கும் இஸ்லாம். நான் தஸ்லிமா ஓட்டமாடி மெடிக்கலோல இருந்து ஜாயின் ஆயிருக்கேன். இதுதான் எனக்கு மேலகள் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. வேறு யாரு இருக்கிற? நுஹா. நுஹா பேசுங்களேன். ஓகேம்மா, சரி. அப்போ நாங்கள் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஏலவெல்லுடைய வரலாறு பாடம் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றாவது தெரிய தானே, ஃபர்ஸ்ட் டைம் தானே. அதால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஏலவெல்லுடைய வரலாறு இதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம், சரியா. இது ஏலவெல் பகுதி வந்து 2 பகுதிகளை வந்து கொண்டுருச்சு, சரியா. அதில் வந்து முக்கியமாக 4 பகுதிகள். அதில் வந்து இலங்கை வரலாறு, அதே போல் சாரி, நான் பேசுறது கேட்குறது தானே கிளியரா? ஹலோ. Yes, ma'am. ஓகே. இப்போ இந்த ஏலவெல்லுடைய வரலாறு வந்து இந்த 4 பகுதிகளில் வந்து எங்களுக்கு பிரித்து செல்லப்பட்டிருச்சு. அதில் ஒன்று இலங்கை வரலாறு, 2வது ஐரோப்பிய வரலாறு, அதே மாதிரி இந்திய வரலாறு, 4வது நவீன உலக வரலாறுன்னு சொல்லி 4 பகுதிகளாக வந்து எங்களுக்கு வடிவமைச்சு தந்துருச்சு. அதில் வந்து நாங்கள் கட்டாயம் வந்து இந்த இலங்கை வரலாறு என்ற பகுதி வந்து நாங்கள் வந்து எல்லாரும் கம்பல்சரியாக வந்து செய்யணும். அதை தவிர ஐரோப்பிய வரலாறு அல்லது இந்திய வரலாறு அல்லது நவீன உலக வரலாறு, இந்த 3 பகுதிகளில் வந்து ஏதாவது ஒரு பகுதி வந்து நாங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். அதுல உங்களுக்கு இதை பத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு ஏதாவது அறிமுகம் இருந்துச்சு இதை பத்தி? நாங்க வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து இலங்கை வரலாறு இதை பத்தி தான் பார்க்க போறோம், சரியா. அதோட வந்து இப்ப நீங்க ஒரு பாடமா இலங்கை வரலாறு செய்த, அதோட இப்ப சாய்ஸ்ல ஒரு பாடம் எடுக்கணும் தானே. அதுல வந்து ஐரோப்பிய வரலாறு இல்லாட்டி, அது இல்லாம இந்திய வரலாறு, அது இல்லாத நவீன உலக வரலாறு, இந்த 3 பகுதியில ஏதாவது ஒரு பகுதி தெரிவு செய்யணும். அதுல என்னன்னு சொன்னா ஐரோப்பிய வரலாறு பகுதி தான் நாங்க தெரிவு செய்யலாம். ஏன்னு சொன்னா ஐரோப்பிய வரலாறு பகுதி தான் இலகுவான பாடம். என்ன ஏற்கனவே நாங்க ஓலெவல் வரைக்கும் படிச்ச பாடங்கள் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணப்படக்கூடியதா இருந்துச்சு. அதை விட கொஞ்சம் மேலதிகமான விஷயங்கள் வந்து சேரும். ஏன்னா அதிகளவு இப்ப நாங்க வந்து மெயின் வந்து எங்களோட Z ஸ்கோர்
தான் எங்களை மெயினா இருக்கின்றது. அப்ப அதால வந்து நாங்க இந்த ஐரோப்பிய பகுதி, இலங்கை வரலாறோட ஐரோப்பிய பகுதியை வந்து தெரிவு செய்தது வந்து மிகவும் வந்து உங்களுக்கு இலகுபடுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு ஐரோப்பிய வரலாறு தவிர இந்திய வரலாறு அல்லது நவீன வரலாறு அப்படி இல்லாட்டி இந்த யூரோப் ஹிஸ்டரி தவிர ஏதாவது பாடம் எடுக்க சூஸ் பண்ண ஐடியா இருக்கா இந்த மூணுல? நான் பேசுறது கேக்குதா? புள்ளல் யாராவது ஆன்சர் பண்ணினா தான் எனக்கு செல்லலாம். ஏன்னா இந்த ஆன்லைன் தானே இது. ஏன்னா நான் விளங்குற டீச்சர். ஸ்டார்டிங்கே செல்லணுமே புள்ளல் என்னன்னு சொன்னா. வந்து ஐரோப்பிய history தான் எடுக்கணும். ஓகே. மத்தவங்க சொல்லுங்க பாக்காத மாதிரி. நான் யூரோப் தான் டீச்சர் செய்தேன். மத்தவங்க மத்த 2 பேரும் எனக்கு அந்த இது விலங்கல டீச்சர். அது என்னன்னு சரி, இப்ப ஹிஸ்டரின்னு சொன்னா இப்ப ஃபுல்லாவே அப்படி அது ஒரு ஆ பாடம் இல்லையா? இப்ப அதுல திரும்ப ஓகே கரெக்ட் பண்ணா ஓகே புள்ள, நான் மறுக திருப்பி சொல்றேன் கேளுங்க. என்னன்னு டீச்சர். சொன்னா எங்களுக்கு இந்த அட்வான்ஸ் லெவல்ல ஹிஸ்டரி பாடத்தை வந்து இப்ப நாங்க வளமைக்கும் தெரியும். எங்களுக்கு ஓ லெவல்ல வந்து ஓ லெவல்ல ஒரு ஒரு வகையா இருக்கும். ஏ லெவல்னு சொல்ல வரக்குள்ள அது வந்து அதை விட அட்வான்ஸா இருக்கும். சரியா? இப்ப ஏ லெவல்ல ஹிஸ்டரியில எப்படின்னு சொன்னா அவங்க 4 பகுதியா வந்து எங்களுக்கு பிரிச்சு தந்துருச்சு. அதுல ஒரு பகுதி வந்து இலங்கை வரலாறு என்று சொல்லி ஒரு பகுதி எங்களுக்கு தந்துருச்சு. அவ எப்படின்னு சொன்னா அது எல்லாரும் கம்பல்சரியா எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு பாடம். சரியா? அது இல்லாம அது தவிர மற்ற 3 தொகுதி தந்திருக்கின்றன. என்னன்னு சொன்னா ஐரோப்பிய வரலாறு, அடுத்தது வந்து இந்திய வரலாறு, நவீன உலக வரலாறுன்னு 3 பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டிருச்சு. சரியா? அந்த 3 பகுதிகளில் வந்து பொதுவாக ஐரோப்பிய வரலாற்று பகுதியை தான் எல்லாரும் வந்து தெரிவு செய்தது கூட. என்னச்சுன்னா அது இலகுவான ஒரு பகுதி என்றதால வந்து அடுத்தது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அது இந்திய வரலாறும் இலகு கஷ்டம் என்று சொல்லல. ஆனா அதோட பாடப்பரப்புன்றது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு அளவாய்க்கும். நீங்கள் யூனிவர்சிட்டி வந்ததுக்கு பிறகு யூனிவர்சிட்டி போனா இன்ஷால்லா நீங்கள் ஹிஸ்டரி பாடம் ஸ்பெஷல் செய்ததாக இருந்தா உங்களுக்கு அதை பத்தின டீப்பான நாலேஜ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதெல்லாம் விட எங்களுக்கு மெயின் இங்க என்னன்னு சொன்னா ஜெட் ஸ்கோர் தான் மெயின். அப்ப அந்த ஜெட் ஸ்கோரை ஸ்கோர் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு அளவான ஒரு வடிவமைச்சப்பட்ட இது தொகுதி தான் வந்து இந்த ஐரோப்பிய வரலாறு. அப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் செல்லணுமே பிள்ளைல நான் உங்களுக்கு தெரியவே தெரிவு செய்யும் போது ஏன்னா இடையில மாறவும் மேலாது. அப்படித்தானே? டவுட் கேட்டால் ஓகே தானே? கிளியர் அம்மா? டீச்சர். சரி டீச்சர், அப்ப நானும் அந்த ஐரோப்பிய வரலாறு அதுவே செலக்ட் பண்றேன். ஓகே. அப்ப இதுல ஜாயின் பண்ணிருக்க எல்லாரும் வந்து ஐரோப்பிய வரலாறு, இலங்கை வரலாறு அதோட சேர்த்து ஐரோப்பிய வரலாறு ஓகே தானே? எனக்கு வந்து என்னன்னா இப்ப நாங்க ஆன்லைன்ல தானே இருக்கோம். அப்ப நாங்க ஃப்ரெண்ட்லியா நாங்க டீச்சிங்னு சில தாண்டியும் ஃப்ரெண்ட்லியா அந்த கலந்துரையாடி கொண்டு படிச்ச கொள்ள வந்து போரிங் இல்லாம போய்த்திடும். சரியா? உங்களுக்கு டவுட்கள் வந்தா இதா இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரியா? நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா விளங்குதா? ஃபர்ஸ்ட் ஓ டீச்சர். ஓகே ஓகே. அப்ப நாங்க வந்து இன்னைக்கு பார்ப்போம் இலங்கை வரலாற்று பகுதியை நாங்க பார்ப்போம். இப்ப எங்களுக்கு வந்து ஒரு வீக்ல வந்து 2 கிளாஸ் போட்டிருச்சு தானே. அப்ப நாங்க வந்து 2 பாடத்துக்கும் பிரிச்சு கொள்ளணும் தானே. அப்ப ஒன்னு கிழமையில நடக்கக்கூடிய 2 கிளாஸ்ல ஒரு ஒரு கிளாஸ் இலங்கை வரலாறு நடக்கும், மத்த கிளாஸ் வந்து ஐரோப்பிய வரலாறு நடக்கும். ஓகே தானே? அப்படி ஷெட்யூல் பண்ணுவோம். நான் உங்களோட ஹலோ. சரி டீச்சர். ஓகே சரி. இப்ப நாங்க வந்து பார்ப்போம். ஒன்னாவது இந்த இதை எங்களுக்கு சிலபஸ் என்னன்னு சொல்லி போடப்பட்டு சிலபஸ் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க வேணும். ஓகேயா? இந்த உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதா? உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதாமா? ஷேர் பண்ண. விலங்குது. ஓகே. இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட இந்த சிலபஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட் 12ல படிச்ச போற ஃபர்ஸ்ட் பாடம் வந்து இந்த வரலாறு. இந்த வரலாறை பத்தின ஒரு அறிமுகத்தை நாங்க பார்க்க போறோம். சரியா? முதலாவது யூனிட் இது. 2வது வந்து இந்த புவியியல்கான, அதாவது ஒரு வரலாறுண்ட நீ கட்டி எழுப்பணுமா இருந்தா அதுக்கு வந்து புவியியல் ரீதியான காரணி வந்து அதுக்கு தாக்கம் செலுத்து என்றது வந்து எங்களுக்கு தெரியும். ஹலோ.
இருக்கீங்களா டீச்சர்? கேக்குதா புள்ள? ஓ, விளங்குது. ஓகே. அப்ப இந்த வரலாறை வந்து கட்டியெழுப்புல இருந்து புவியியல் காரணி, அதாவது இலங்கையோட வரலாறு தானே நாங்க படிக்க போறது. அப்ப அந்த இலங்கையோட வரலாறு படிக்க போற இடத்துல வந்து அந்த இலங்கையோட வரலாற்றை தீர்மானிச்ச கூடிய புவியியல் காரணி, அதாவது வெளியிடம், அதே மாதிரி புவியியல் ரீதியான இலங்கையோட அமைவிடம் எப்படி அதுக்கு அந்த வரலாறை கட்டியெழுப்ப உதவுகின்றது என்ற விஷயத்த வந்து நாங்க இந்த 2வது சாப்டர்ல பார்க்க போறோம். 3வது சாப்டர் வந்து எங்களுக்கு இந்த வரலாறை படிச்சோணுமாக இருந்தா எங்களுக்கு கட்டாயம் வந்து ஆவணப்படுத்தப்பட்ட மூலாதாரங்கள் எங்களுக்கு தேவை. அப்ப இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்க இந்த 3வது யூனிட்ல வந்து நாங்க படிக்க இருக்கின்றோம். சரியா? அடுத்த 4வது விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய குடியேற்றங்களோட ஆரம்பமும் பரவலும். நீங்க ஆல்ரெடி வந்து ஓலவெல்ல இதை பத்தி படிச்ச கிரேட் 10ல நீங்க இதை பத்தின விஷயம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது கிரேட் 6ல இருந்து இது வரக்கூடிய விஷயம் தான். ஆனா இங்க வந்து நாங்க கொஞ்சம் இது அதை விட கொஞ்சம் டீப்பா படிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா கஷ்டம் இல்லை, இலகுவான பகுதி. ஏன்னா கிரேட் 10 செல்லக்கொள்ள அந்த புக்கை வாங்கக்கொள்ள எல்லாரும் இந்த பாடத்துக்கு தான் பயப்பட்டுருது ஃபர்ஸ்டுக்கே, குடியேற்றங்கள்னு சொல்லக்கொள்ள. ஆனா இது இன்ட்ரெஸ்டான பகுதின்னு சொன்னா இந்த குடியேற்றங்களோட பரவல் தான் இதை சொல்லணும். அப்ப அந்த குடியேற்றங்கள், இலங்கையுடைய குடியேற்றத்துடைய பரவல் வந்து 3 காலகட்ட அடிப்படையில வந்து இவங்க வகுத்து தந்திருக்கிறாங்க. அடுத்தது நாங்க பார்க்க போறது 5வது யூனிட் வந்து ராசரட்டை நாகரிகம். உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து மிக நீண்ட காலம் நிலைத்து நின்ற ஒரு நாகரிக கட்டமைப்பை உருவாக்கின சொன்னா அது ராசரட்டை நாகரிகம் தான். உங்களுக்கு தெரியும், அனுராதபுரம், புலனறுவர். அப்ப இந்த நாகரிகத்திட வரலாறு பற்றி நாங்க இதுல பார்க்க இருக்கணும். அடிப்படை இந்த ராசரட்டை நாகரிகத்திட அடிப்படை விஷயங்கள் என்ன, இந்த ராசரட்டை நாகரிகத்துடைய அரசியல், பொருளாதாரம், சமூக பண்பாட்டு, தொழில்நுட்ப அம்சங்கள் என்ன என்ற பல விஷயங்களையும் நாங்க இதுல பார்க்க இருக்கின்றது. அதுக்கு பிறகு இந்த ராசரட்டை நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு ராசதானி, அதாவது ராசதானிகளுடைய இடம்பெயர்வு வந்து ஏற்படுது. அது உங்களுக்கு தெரியும். அப்ப அதை பத்தின விஷயங்கள் வந்து நாங்க 6வது யூனிட்ல நாங்க பார்க்க இருக்கின்றோம். அப்ப உங்களுக்கு மொத்தமா யூனிட் வந்து 6 யூனிட் தான் உங்களுக்கு சிலபஸ்ல போடப்பட்டிருக்கு. சரியா? உங்களுக்கு இந்த சிலபஸ்ல போடப்பட்ட இந்த விஷயங்கள் கிளியரா? ஓ ஓம் டீச்சர். டீச்சர், கிளியர். ஓகே. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நாங்க இன்னைக்கு போகலாம். சரியா? இப்ப நீங்களே சொல்லுங்க பாக்க, இந்த வரலாறு என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், வரலாறுன்னு சொல்லக்கொள்ள எல்லாரும் ஒவ்வொரு விதமான பதில் எங்களுக்கு தாரு. அப்படித்தானே பிள்ளைகள்? நீங்களும் ஒரு பதில் வச்சிருப்பீங்க. சொல்லுங்க பாக்கம், யாராவது ஒரு ஆள். வரலாறு என்பது இறந்த கால மனித செயற்பாடு பற்றி. ஓகே. இப்ப நீங்களே சொல்லுதுன்னா வரலாறு என்பது இறந்த கால மனிதர்களுடைய செயற்பாடுகள் பற்றிய கட்டுரைன்னு சொல்லு. ஓகே. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வந்து இந்த வரலாறு என்ற இந்த ஒற்றை கேள்விக்கு வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து தெரிவிச்சு. அப்ப இந்த வரலாறு என்ற விஷய பாடம் வந்து எப்படி நாங்க உருவாகிருக்கும், அந்த உருவாக்கத்துக்கு காரணம் என்ன, அதே மாதிரி அந்த வரலாறு பற்றிய கருத்துக்கள் வந்து அறிஞர்களிடத்துல காணப்பட்டதா, அவர்கள் என்னென்ன கருத்துக்களை வந்து இந்த வரலாறு என்ற விஷயத்துக்கு வந்து உட்புகுத்தினாங்க அப்படி என்ற சில விஷயங்களை வந்து நாங்க தெரிஞ்சா இந்த வரலாறு என்ற அந்த கேள்விக்கு வந்து எங்களுக்கு விட காணலும். ஓகேயா? இப்ப நாங்க பார்ப்போம். இந்த வரலாறு என்ற இந்த ஒற்றை பதம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்துல வந்து ஹிஸ்டோரி என்று சொல்லப்படுற, ஹிஸ்டரி என்று சொல்றது இந்த வரலாறு குறிக்கின்றது. சரியா? இந்த சொல் வந்து ஹிஸ்டோரியா என்ற அந்த கிரேக்க சொல்லிலிருந்து தான் தோற்றம் பெற்றது. சரியா? இதோடைய பொருள் என்னன்னு சொன்னா ஆராய்தல் என்பதாகும். வரலாறு என்றாலே அது ஆராய்தல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? இதுல கருத்து என்ன சொல்ல வாரன்னா, ஆராய்ச்சிகளின் விளைவாக பெற்ற செய்திகளுடைய தொகுப்பு தான் என்ன இந்த வரலாறு என்று சொல்லுது. அப்ப பாருங்க, இந்த வரலாறு வந்து இப்ப எங்களுக்கு இப்படி இலகுவான ஒரு பகுதியில செல்லும் இறந்த கால மனிதர்களுடைய செயற்பாடுகளை பற்றி கற்க பாடம். இப்படி
இப்ப எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பொதுவான ஒரு வரைவிலக்கணத்தாக கொண்டு வந்து செல்லதா இருந்தா, வரலாறு என்பது வந்து கடந்த காலத்தை பற்றிய ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவலுடைய தொகுப்பு அப்படின்னு கொஞ்சம் வடிவமைச்சு செல்லும் எங்களுக்கு. அதாவது வரலாறு என்பது கடந்த காலத்தை பற்றி ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின் தொகுப்பு. சரியா? ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரு உருவாக்கம் ஒண்ணு இருக்கணும் தானே. அப்ப இந்த வரலாற்றுடைய உருவாக்கம் வந்து கிரேக்கத்துல தானே ஆரம்பிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், அரசியலுடைய உருவாக்கத்தின் தாயகமும் கிரேக்கம் தான். அது மாதிரி வரலாற்றுடைய உருவாக்கமும் வந்து தாயகமாக வந்து கிரேக்கம் காணப்படுது. அப்ப உலகுல வந்து முதலாவது இந்த வரலாறு என்ற அந்த கேள்விக்கு வந்து விடை காண முயற்சித்தவங்க யாருன்னு சொன்னா இந்த கிரேக்கர்களா தான் இருக்கின்றார்கள். சரியா? இந்த இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா, புள்ளகள், ஹலோ, ஓ சொல்லுங்க டீச்சர். இல்ல கரெக்ட் தான் இதுல டீச்சர். ஓகே, நான் இதுல சொன்ன விஷயத்துல வந்து சரி உங்களுக்கு கேட்கணுமா, இல்லாட்டி ஏதாவது டவுட் இருக்குன்றதா? இல்ல டீச்சர். உங்களுக்கு கிளியர் தானே? இது ஏற்கனவே அறிமுகமான ஒரு பாடகம், ஆனா அதை விட கொஞ்சம் ஒரு டீப்பான விஷயங்களோட, அறிஞர்களுடைய கருத்துக்களோட, அவர்களுடைய வரைவிலக்கணங்களுடைய அடிப்படையில தான் நான் இதை பார்க்க போறேன். இலகுவான பகுதி, உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலுமான ஒரு பகுதியா காணப்படுக. அதோட புள்ளைகள் என்னன்னு சொன்னா, நீங்களே வந்து டீச்சர் கைட் டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. அந்த ஒரே கைடுக்குள்ளுக்குத்தான் இந்த 2 பாடமும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருச்சு. சரியா? என்ன சொன்னா, உங்களுக்கு பேப்பருக்கு வந்து உங்களுக்கு இது தேவைப்படும் கைடு விஷயம். அது இல்லாம எக்ஸ்ட்ராவான நோட்ஸ் வந்து இன்ஷால்லா நான் தருவேன். ஓகேயா? அதோட நீங்களும் கொஞ்சம் தேடி படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே தானே? ஓகே டீச்சர். ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். இந்த வரலாறு என்று செல்வது வந்து ஒரு பெட்டகமாக செல்லப்படுது, அதாவது காலப்பெட்டகம். அதாவது இந்த வரலாறு வந்து உங்களுக்கு தெரியும், பல்வேறு அம்சங்களை வந்து தன்னகத்துல வந்து கொண்டிருச்சு. சரியா? எப்படியான விஷயங்களை கொண்டிருக்கும்னு சொல்லி கொஞ்சம் உதாரணமா சொல்லுங்க பார்க்கும். யாராவது மைக் ஆன் பண்ணி. புள்ளர், புள்ளர், ஓ சொல்லுங்க டீச்சர். வரலாறு ஒரு வரலாறு வந்து ஒரு காலப்பெட்டகம்னு சொல்லு. சரியா? ஆஹ் அப்ப அதுக்குள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் அடங்கிருச்சுமா, அதாலதான் அது காலப்பெட்டகம்னு சொல்லுது. என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கலாம் இந்த வரலாறு என்ற அந்த பகுதிக்குள்ளுக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். மனிதர்களின் அந்த வாழ்க்கை வரலாறுகள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட உணவு முறைகள், அவங்களோட போர் முறைகள், அப்படியான விடயங்கள். ஓகே, இன்னும் யாராவது? தேசங்களின் எழுச்சி வீழ்ச்சி, அரசியல் நிலை. ஆஹா, வேற? ரிமாசா, ரிமாசாவா பேசினது? அமானா டீச்சர். ரிமாசா பேசுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இந்த வரலாறு என்ற பகுதிக்குள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது இந்த வரலாறு என்றது வந்து ஒரு காலப்பெட்டகம்னு சொல்லுங்க. அது உண்மையா இல்லாட்டி அது பொய்யா, எப்படி? அது உண்மைதானே டீச்சர். இப்ப அது அந்த வரலாறு என்று நம்ம கொண்டு இந்த இருந்ததுக்காக வேண்டிதானே அந்த முந்தைய இதுகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். குட் குட். அப்படி ஒன்று இல்லாம மட்டும்தான் நமக்கு அது பத்தி சம்பந்தமான எந்த விடயங்களும் விளக்கம் இல்லாம இருந்திருக்கும். குட். வேற யாராவது? ஓகே, நான் பார்ப்போம். இந்த வரலாறு என்று செல்வது வந்து ஒரு காலப்பெட்டகம் என்று செல்வது ஒரு உண்மையான விஷயம்தான். ஏன்னு சொல்லுங்க, மனித குலத்திட பரிணாம வளர்ச்சி கட்டமைப்புகளை கொண்டிருச்சு. உங்களுக்கு தெரியுமே, அந்த மனிதன் தோன்றி அவன் வளர்ச்சி அடைஞ்சு அவன் பரிணாமம் அடைஞ்சதால தான் இந்த வரலாறு என்ற அந்த பாடமே தோன்றினது. அப்படித்தானே? அதே போல பாருங்க, அந்த வளர்ச்சி கட்டமைப்புல கொண்ட ஒரு காலகட்டத்தின் அடிப்படையில வந்து அந்த வரலாறு எங்களுக்கு தொகுத்து செல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நாகரிகங்களோட தோற்றம் மற்றும் அதோடைய வளர்ச்சியை எங்களுக்கு எடுத்துக்காட்டு. இந்த நாகரிகங்கள் தெரியும் தானே உங்களுக்கு, உலகில தோன்றின நாகரிகங்கள்
சொல்லுங்க பாக்க, உலகில தோன்றிய நாகரிகங்கள் கொஞ்சம். கிரேக்க நாகரிகம், ரோம நாகரிகம், வேற? சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், தெரிந்தான் இதெல்லாம். ஓ ஆஹ் இந்த எல்லா விஷயங்களையும் இந்த வரலாறு வந்து இந்த நாகரிகங்களோட தோற்றம், அதோடைய வளர்ச்சி, இது தோன்றி அது வளர்ச்சி அடைஞ்சதால இந்த வரலாறும் வந்து அப்படியே தோன்றி அதுவும் வளர்ச்சி அடையறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அடுத்து உங்களுக்கு தெரியும் அரசுகளுடைய உருவாக்கம். புள்ளல அதான் சொல்ற, கொஞ்சம் இருங்க. ஓகே புள்ளல், ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த அரசுகளோட உருவாக்கம். ஓகே, இந்த அரசுகளோட உருவாக்கத்தை பத்தின விஷயங்களையும் வந்து இந்த வரலாறு வந்து எங்களுக்கு எடுத்து செல்லு. உலகில பல அரசுகள் வந்து தோன்றின விதம் எங்களுக்கு தெரியும் தானே. அப்ப ஆரம்பத்துல வந்து சிறிய சிறிய குடியிருப்புகளை அமைச்சு அப்படி ஒரு ஒரு ராச்சியங்களாக உருவாகி அது பெரிய ஒரு அரசுகளாக மாறி அப்படி ஒரு பெரிய ஒரு பேசப்படக்கூடிய ஒரு அரசுகளாக உருவாக்கத்துடைய அரசுகள் பற்றின விஷயங்களை வந்து எல்லாம் எங்களுக்கு வந்து இந்த வரலாறு என்ற அந்த காலப்பெட்டகத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி இயற்கையுடைய விளையாடல்கள், இயற்கையை வந்து என்னென்ன விஷயங்களை வந்து செஞ்ச என்ற விஷயத்த வந்து. ஹலோ, நஹ்லா புதுசா ஜாயின் பண்ணாலா? ஓகேம்மா, நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்டேஷன் தானே? ஹலோ, ஹிஸ்டரி தானே? ஓ ஓகே. ஸ்டூடெண்ட் தானே நீங்க பேசினது, இப்ப பேசினால்? ஓ மிஸ், ஓகேம்மா. ஸ்டூடெண்ட் நாங்க தான். வந்து நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சரியா? அந்த நான் திருப்பி உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லி சொல்றேன். ஓகே மிஸ். இல்லாட்டி ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு ரெக்கார்டிங் தரும் தானே அவங்க? ஓ, நான் ரெக்கார்டிங்ல பாத்துக்கொள்ளேன், நீங்க மிஸ்ஸத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேம்மா. அப்படி இல்லாட்டி லாஸ்ட் கேள்வினா நான் சொல்றேன், சரியா? திருப்பி
ஓகே ஓகேம்மா ஓகேம்மா ஓகே இப்ப பாருங்க இப்ப எங்களுக்கு இயற்கையில நடந்த விஷயங்கள் என்ன விஷயங்கள் அப்படின்னு பத்தின விஷயங்களை வந்து இந்த வரலாற்று இந்த காலப்பட்டகத்துல அறிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி பேரழிவுகள் ஏற்பட்ட விஷயங்கள் வந்து எங்களுக்கு இப்ப இந்த அஹ் இப்ப ஒரு கடந்த காலங்களில் நடந்த இந்த பேரழிவு விடயங்கள் இப்ப அண்மை காலங்களில் நடந்த இந்த பேரழிவு விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு வரலாறு தான் ஏன். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பெட்டகமாக வந்து இந்த வரலாறு காணப்படுது. அதே மாதிரி மனிதன் வந்து என்னென்ன சாதனைகள் படைத்தான், அந்த சாதனைகள் எங்களுக்கு எவ்வாறான படிப்பினைகள் எடுத்து தார என்ற பல விஷயங்களை வந்து எங்களுக்கு எடுத்தரக்கூடிய ஒரு பாடமாக வந்து இந்த வரலாறு காணப்படுது. அப்ப உண்மையில வந்து இந்த வரலாறு என்று சொல்வது வந்து ஒரு காலப்பெட்டகம் தான். ஏன் என்று சொன்னா உலகில நடந்த எல்லா விடயங்களையும் தொகுத்து தொகுத்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த வரலாறு என்ற அம்சம் வந்து பெற்றிருக்கின்றது. அதுல எல்லாரும் உடன்படுறதானே? அந்த இதுல உடன்படுறதானே எல்லாரும்? ஓம் ஓ டீச்சர். டீச்சர். ஓகே இப்போ ஓகே இப்ப நாங்க வந்து இவ்வளவு நேரமும் இந்த வரலாறு என்ற அந்த பத்தின விஷயம் நோமலாக தெரிஞ்சு கொண்டது. இப்ப நாங்க இந்த வரலாறு என்ற என்ன என்றதை வந்து நாங்க வந்து வரைவிலக்கணப்படுத்தி நாங்க பார்க்கணும் தானே. அப்ப அப்படி வரைவிலக்கணப்படுத்தணுமா இருந்தா நாங்க வந்து இந்த அறிஞர்களோட கருத்துக்களை வச்சு எங்களுக்கு வந்து இந்த வரலாறு என்ற என்ன என்று சொல்லி பொதுவான முடிவுக்கு வரையலாம். ஆனா எங்களுக்கு வரலாறு என்ற என்ன என்ற விஷயத்தை வந்து பல விதத்துல வந்து எங்களுக்கு செல்லலும். சரியா? அப்ப நான் பார்ப்போம் இந்த அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் எப்படி இந்த கருத்துக்களை வரலாறு என்ற என்ன என்ற விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கின்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பார்க்கலும். ஓகேயா? இந்த வரலாறு என்ற என்ன என்ற இந்த ஒற்றை கேள்விக்கு வந்து அறிஞர்கள் வந்து ஒவ்வொரு விதமான பல பதில்களை வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது தெரியும். அவங்க எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமையை வச்சுதான் அவங்க அதுக்குரிய பதில்களை கொடுப்பாங்க. இப்ப நாங்களும் அப்படித்தானே, நாங்க இருக்கக்கூடிய அந்த சூழலை வச்சு அதே மாதிரி நாங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை வச்சுதான் கருத்துல கொண்டுதான் நாங்க யாராவது எங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கு நாங்க பதில் நாங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை கருத்துல கொண்டுதான் நாங்க வந்து எங்களோட பார்வைக்கு எங்களோட புரிதலுக்கு நாங்க எப்படி அந்த கேள்வியை அணுகு என்ற விஷயங்களை அடிப்படையாக வச்சுதான் நாங்க அதுக்கான பதிலை வந்து கொடுக்கின்றோம். அது போலத்தான் இந்த அறிஞர்களும் இவங்களுடைய இப்ப வரலாறு என்ற என்ன என்ற விஷயத்த வந்து அவங்க வந்து அவங்களோட பார்வைக்கு எட்டின விதத்துல அவங்க எப்படி அதை புரிந்து கொண்டாங்க, அதை அவங்க எப்படி அணுகினாங்க போன்ற பல அம்சங்களோட வைத்துத்தான் அவங்க வந்து இந்த வரலாறு என்ற என்ன என்ற கேள்விக்கு வந்து விட காணத்துக்கு வந்து அவங்க துவக்கம் தெரிவிச்ச. இந்த வரலாறு என்ற விஷயத்த வந்து முதல்ல ஆராய்ச்சி செய்தவங்க இந்த கிரேக்கர்கள் தான். நாங்க ஆரம்பத்துல சொன்னோம். சரியா? அப்ப பாருங்க அதுல முதலாவது வந்து உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் வரலாற்றோட தந்தை என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹெரடோடஸ். சரியா? இவர் வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்தவராக காணப்படுகிறார். இவர் வந்து வரலாற்றுடைய தந்தை என்று சொல்லி போற்றப்படுகின்ற வரலாறு பற்றின விஷயங்களை வந்து இவர் அதிக அளவுல வந்து தேடி அறிஞ்சதால வந்து இவர் வரலாற்றுடைய தந்தை என்று சொல்லி போற்றப்படுகின்றார். சரியா? அதுல பாருங்க புள்ள யாராவது வாசிங்க, அவர் என்ன விஷயம் சொல்லிக்கின்ற ஹைல் போல் பண்ணி செல்லப்பட்டிருக்கு, சூழ்நிலைகளே மனிதனை ஆளுகின்றது. அந்த விஷயத்தை யாராவது ஒரு ஆள் வாசிங்க. ஹெரோடோடஸ் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் வரலாற்றின் தந்தை என போற்றப்படுகின்றார். சூழ்நிலையே மனிதனை ஆளுகிறது, மனிதன் ஒருபோதும் சூழ்நிலையை ஆளுவதில்லை. இவர் அனுபவங்களையும் நேரில் கண்ட நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு வரலாறுகள் எனும் பெரும் படைப்பை உருவாக்கினார். பாருங்க இதுல என்ன சரி உங்களுக்கு விளங்குதா? இந்த அவர் என்ன செல்ல வார என்ற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்குதா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நடக்கிற விடயங்கள் சூழ்நிலைக்கு மனிதன் அதை ஒருபோதும் கட்டுப்படுத்த இயலான்ற இது மாதிரி சொல்றாரு. ஓகே. சூழ்நிலைகள் என்பது எங்களுக்கு மாறி மாறி இன்பமாவும் துன்பமாவும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரும் தானே. அப்ப அந்த சூழ்நிலைகளை வந்து மனிதனா வந்து
மனிதன் அத ஆளுகிற சூழ்நிலைகள் தான் மனிதனை ஆளுக என்ற விஷயத்த வந்து அவர் சொல்ற. ஓகேயா? பாருங்க, சூழ்நிலையை மனிதனை ஆளுகிறது, மனிதன் ஒருபோதும் சூழ்நிலையை ஆளுவதில்லை. அப்ப இவர் இப்படி வரலாறு என்றா இதுதான் என்ற விஷயத்த வந்து இவரு வரைவிலக்கணப்படுத்திருச்சு. ஓகேயா? பாருங்க, அதாவது இவர் வந்து அனுபவபூர்வமாகத்தான் இத சொல்லுச்சு. இவருடைய வாழ்க்கையில அவர் நடந்த விஷயங்களை வச்சு அவருடைய அனுபவ ரீதியில வந்து அவர் அதை பத்தின விஷயங்களை வந்து குறிப்பிடுவார். இவர் என்னன்னு சொன்னா, பல நாடுகளுக்கு வந்து இவர் பயணம் செய்ததாம். அவர் அங்க பெற்ற அனுபவங்கள் எல்லாத்தையும், கண்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் வரலாறு எனக்கூடிய ஒரு பெரும் ஒரு படைப்பை வந்து இவர் வந்து உருவாக்குன்னு சொல்லப்படும். அதால் தான் இவர் வரலாற்றுடைய தந்தை என்று சொல்லி ஹெரடோடஸ் வந்து போற்றப்படுகின்றார். ஓகேயா? Okay, teacher. அது மட்டுமல்ல, இவர் வந்து பாருங்க இவர் அனுபவங்களையும் நேரில் கண்ட நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு வரலாறு எனும் பெரும் படைப்பை உருவாக்கிருச்சு. அப்ப இவர் இப்படி சென்ற மனிதன் மேலும் செல்லு அப்படின்னு சொன்னா, வரலாறு என்று செல்லுது வந்து மனிதர்கள் என்னென்ன செயல்பாடுகளை வந்து அவங்க செஞ்ச என்ற விவரங்கள் எல்லாத்தையும் காலப்போக்குல வந்து மறைச்சு வச்சாம அது அப்படியே பாதுகாத்து வைக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வரலாறு காணப்படுதுன்னு சொல்லி சில நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். வரலாறு ஒரு காலப்பெட்டகம் என்று. ஓகே தானே? அப்ப இவருடைய இதோட அது ஒத்து போற தானே எங்களுக்கு? அவரு ஓகே. அடுத்தது பாப்போம். ஹெகடியஸ் என்ற கிரேக்க நாட்டிட வந்து முதல் வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லப்படக்கூடியவர். ஹெகடியஸ் என்று சொல்லப்படக்கூடியவர். ஓகேயா? இவர் என்ன விஷயம் சென்னு சொன்னா, பாருங்க, நான் எதை உண்மை என கருதுகின்றேனோ அதையே எழுதுகின்றேன். அவர் எது உண்மை என்று படுகோ அதைத்தான் அவரு எழுதுதா சில, அதைத்தான் வரலாறு அப்படின்னு சொல்லி யாரு குறிப்பிடுக? ஹெகடியஸ். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கிரேக்க நாடு. கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். புலகல் உங்களோட கைட்ல வந்து சில அறிஞர்கள்ட வந்து தத்துவ ஞானிகளோட கருத்துக்கள் வந்து தரப்பட்டிருக்காது. சிலது வந்து தந்திருக்கும். ஓகேயா? ஏன்னா இது வந்து மேலதிகமா போடப்பட்ட விஷயங்களும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சம்டைம் அந்த MCQக்கு வந்து பேர்கள் வந்து வரும். அதுல கேள்வி நான் உங்களுக்கு பேப்பர் அமைப்புன்னு நான் அனுப்புறேன், குரூப்ல ஷேர் பண்றேன். அப்படி இல்லாட்டி கிளாஸ் நடக்கின்ற வேலைகள் வந்து ஏதாவது நான் அப்படி ஷேர் பண்றேன். என்னன்னு சொன்னா மேலதிகமான விஷயங்களும் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா உங்களுக்கு இது பாயிண்ட்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் ஆச்சு. எக்ஸாம்ல வந்தா உங்களுக்கு இவங்களோட இது எல்லாத்தையும் அறிஞர்களோட விஷயங்களையும் எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி எழுதலாம். ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே. இப்ப எங்களுக்கு இவர் சொல்லுதானே உண்மை என கருதுகின்றது தான் அவர் வரலாறுன்னு சொல்லு. அப்ப இவர் உண்மை என கருதுவது தானே வரலாறுன்னு சொல்லி எங்களுக்கு கேள்வியோட எழுப்பேலும் தானே. அதே மாதிரி அவர் உண்மை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் வரலாறு என்றாக இருந்தாலும் இதுக்கு ஆதாரம் தேவையில்லையான்னு நீங்களே யோசிக்கலாம். அப்படித்தானே? ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கு. இப்ப யாரோ ஒரு ஆள் வந்து சொல்ற இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்த அப்படின்னு, அப்ப இது உண்மையான விஷயம் இல்லையான்றது எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன செய்த, அது உண்மையான விஷயமா, அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா என்ற விஷயத்த வந்து நான் தேட தொடங்குவேன். ஓகே, அப்படி தேடி எடுத்து நான் அது உண்மை என்று சொல்லி கருதினதுக்கு பிறகுதான் அது வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஓகேயா? விளங்குதா இது என்ன விஷயம் அவர் சொல்ல வாரண்டு? ஓம் டீச்சர். இவரை பொறுத்த மட்டும் எங்களுக்கு பார்க்கலும் அவர் எதை உண்மை என்று கருதுவோ அதைத்தான் அவர் வரலாறு என்று சொல்லி அவரு குறிப்பிடுகிறார். ஏன்னு சொன்னா இவர் வந்து கிரேக்க நாட்டோட முதல் வரலாற்று ஆசிரியர் என்று இவர் சொல்லப்படுறார். அப்ப இவர் உண்மையான விஷயங்களை மட்டும் தான் வரலாறாக எழுதப்பட்டு கூடியதாக இருக்கின்றது அவர் சொன்னதால தான் இன்று வரைக்கும் இந்த வரலாறு என்றது வந்து சில விடயங்களை வந்து சில இடங்கள்ல வந்து அந்த எழுதிய ஆசிரியர்களை பொறுத்து அது வித்தியாசப்படும். அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர் இருக்கக்கூடிய மனநிலைகளை பொறுத்து அவர் வந்து பக்கச்சார்பானதாகவோ அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இலக்கிய படைப்புகள் அவங்களுக்கு
தெரியும் சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்களோட படைப்பாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். உண்மையை தாண்டி பல விடயங்கள் வந்து வர்ணிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஓகேயா? ஓகே மிஸ். அப்ப இந்த ஹெகடியஸ் என்ற ஆள் வந்து இந்த நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் எழுதி ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அந்த வரலாற்று சிந்தனை வந்து அந்த கிரேக்கத்துல வந்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த காலத்துல வாழ்ந்ததால தான் இவர் வந்து இந்த வரலாறு என்ற இந்த விஷயத்த வந்து உண்மை என்று கருதினால்தான் அவர் எழுதுகின்றது என்ற அந்த விஷயத்த வந்து அவர் விலகப்படுத்து. ஓகேயா? ஓகே டீச்சர். ஓகே மிஸ். அடுத்தது பாருங்க, கிறிஸ்ட் ஹெட்ஸ் என்பவர் சொல்றது வந்து வரலாறு என்பது வந்து மனிதன் கடந்த காலத்தை பற்றி கற்பது தான் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. ஓகேயா? அவரு சிம்பிளான ஒரு விஷயத்த வந்து விளங்கப்படுத்துறாரு. வரலாறு என்றது மனிதனுடைய கடந்த காலத்தை பற்றி கற்பதாகும். அதே போல ஜோன் ஜே என்பவர் குறிப்பிடுகின்றார், பாருங்க, ஜான் ஜே என்ற அறிஞர் குறிப்பிடுகின்றார், வரலாறு என்பது வந்து எழுச்சியும் வீழ்ச்சியும் மனிதர்களுடைய அரசியல் நிலையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஏனைய முக்கியமான மாற்றங்களையும் உள்ளடக்கிய மனித வர்க்கத்தினிடையே ஏற்பட்ட கதை. இவர் ஜோன்ஜே என்பவர் வந்து அரசியலை மையப்படுத்தி இந்த வரலாறு என்ற விஷயத்த வந்து குறிப்பிடு. எப்படின்னு சொன்னா, வரலாறு என்று சொல்றது வந்து எழுச்சி வீழ்ச்சி இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய அரசியல் நிலைமையில வந்து செல்வாக்கு செலுத்திருச்சு. அதோட ஏனைய முக்கியமான மாற்றங்களை உள்ளடக்கக்கூடிய இந்த மனித வர்க்கத்துடைய ஏற்பட்ட கதை அப்படின்னு சொல்லித்தான் சொல்றது. ஓகேயா? ஓகே மிஸ். அடுத்தது பாருங்க, ஆர்பி காலின்வுட். இவர் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, யாராவது ரீட் பண்ணுங்களேன் இத. என்ன சொல்ற ஆர்பி காலின்வுட் என்பவர் என்ன சொல்றது வரலாறு என்னன்னு? வரலாறு என்பது மனிதனை பற்றிய கற்கையாகும். கற்கையாகும். வரலாறு என்பது மனிதன் பற்றிய ஒரு கற்கை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. ஓகேயா? அடுத்து தோமஸ் கார்லைஸ். இவர் வந்து ஒரு ஆங்கில வரலாற்று அறிஞராக காணப்படும். இவரும் வந்து செல்லப்படுச்சுன்னா வரலாறு என்பது வந்து மனிதர்களின் வாழ்க்கை சரித்திரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடு. அதாவது வரலாறு என்று சொல்லக்கொள்ள அது சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு சொல்லி அது ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அதாவது மனிதர்கள் வரலாறுல பேசக்கூடிய ஆட்கள் இருக்கும். உதாரணமா இந்த கார்ல் மார்க்ஸ், லெனின், அப்படி அது மாதிரியான அறிஞர்கள் மனிதர்கள் சொல்லி போற்றப்படக்கூடிய ஆட்களை பற்றிய சொல்லக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அம்சம் தான் என்னது வரலாறு என்று சொல்லி தோமஸ் கார்லைஸ் என்பவர் குறிப்பிடுறார். அதே மாதிரி எமர்சன் என்பவர் சொல்லுது பாருங்க, வரலாறு என்பது சான்றோரின் வாழ்க்கை தொகுப்பு. அதாவது ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்கள் படைத்த சாதனைகள், அது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு அவர்களுடைய வாழ்க்கை தொகுப்பாக வந்து இவர் குறிப்பிட. இந்த தோமஸ் கார்லைஸ் மற்றும் எமர்சன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செல்லுது என்னச்சுன்னா, இல்ல இந்த ரெண்டு பேருடைய கருத்திலையும் பார்க்க கொள்ள இந்த தனி மனிதரின் வெற்றிகளும் தோல்விகளும் தான் இந்த வரலாற்றை தீர்மானிக்கின்றது. அது உண்மைதானே? செலாக்கள் பாருங்க, இந்த செலாக்கள் வந்து சிலர் வந்து வரலாற்றுகள்ல பேசப்படக்கூடிய ஆக்களா வந்து இன்றைக்கு காணப்படு தானே, அப்படித்தானே? இப்ப உதாரணமா செல்ல போனா உங்களுக்கு தெரியும் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்கள வந்து இன்று வரைக்கும் அவர் இல்லை இப்ப, ஆனாலும் இருந்து போன ஆக்கள், ஆனாலும் இன்று வரைக்கும் அவரை பற்றி போற்றப்படக்கூடியதாக இருந்துச்சு. அப்ப அந்த தனி மனிதன் படைத்த அந்த வெற்றிகள், அவன் சந்தித்த தோல்விகள், இது எல்லாம் தான் இந்த வரலாற்றை தீர்மானிக்கின்றது என்ற அடிப்படையை வந்து இந்த தோமஸ் கார்லைஸ் மற்றும் எமர்சன் என்ற இந்த ரெண்டு அறிஞர்களும் சேர்ந்து செல்றது. இந்த இவங்களுடைய வரலாற்று என்ற அந்த வரைவிலக்கணத்துக்கு பொதுவான பதிலாக வந்து தனி மனிதன் வெற்றி தான், அவனோட தோல்விகள்
விஷயங்கள் தான் இந்த வரலாறு என்பதை வந்து தீர்மானிக்க கூடியதாக இருக்கின்றது என்றதை வந்து சொல்லு. ஓகேயா? ஓகே மிஸ். உங்களுக்கு போரிங் மாதிரியா? இல்லையே? ஏதாவது நீ பேசணும் மனுஷனா பேசலாம், ஏதாவது டவுட் கேட்க இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி நான் ஸ்பீடா போறேன்னா இல்லாட்டி எப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. அப்ப எனக்கு விளங்குதில்லே அப்படி, இல்லாட்டி விளங்காதே உங்களுக்கு. ஓகே மிஸ். ஓகே தானே கொஞ்சம் உங்களுக்கு? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணா ஓகே. ஆ, ஓகேம்மா, ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. தூசிடைட்ஸ் என்ற அறிஞர் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, வரலாறு என்பது வந்து உண்மையில வந்து மனித குலத்திடம் நினைவாற்றல்னு சொல்லு. ஆனா இன்று மனித குலம் வந்து இது எல்லாத்தையும் பாருங்க, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு நினைவுல வச்சுக்கொள்ளலாம். அதை வந்து தொடர்ந்து எங்களுக்கு அதை வந்து நினைவுல வச்சுக்கொள்ள இயலாம். அப்படித்தானே? அப்ப இவர் செல்ல வார விஷயம் என்னன்னு சொன்னா, வரலாறு என்றது உண்மையில வந்து மனித குலத்தினுடைய நினைவாற்றலாகும். ஆனால் மனித குலம் எல்லாவற்றையும் வந்து நினைவில் வைத்திருப்பதில்லை. மனித குலத்திட நினைவாற்றல் தான், ஆனா அவன் எல்லாத்த விஷயங்களையும் அவன் நினைவில வைத்திருக்க கூடியவன் அல்ல. அதாலதான் அவர் செல்ல என்னன்னு சொன்னா, நினைவில் வைக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை பற்றிய கதையே வரலாறு. எங்களுக்கு அன்வான்டான விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்ல, ஆனா எங்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் எங்களுக்கு போதும் என்ற விஷயத்த வந்து செல்ல வாரது இந்த தூசிடைட்ஸ். ஓகேயா? Okay, teacher. ஓகே, அடுத்தது பாருங்க அரிஸ்டாட்டில். உங்க எல்லாருக்கும் இவரை பத்தின விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த அரிஸ்டாட்டில் வந்து யார பிளேட்டோடைய மாணவரும், இவருக்கு ஒரு கிரேக்க நாட்டுடைய அறிஞராகவும் இவரு காணப்படுகிறார். இவரு வரலாறு என்ற என்ன என்னத்தை சொல்ல வர என்ன விஷயம் சொன்னா, அதாவது இவர் சொல்றது நிகழ்ந்தது வந்து எப்பவும் வந்து மறுகாலம் நிகழ போறல. உண்மைதானே? அது நிகழ்ந்து முடிஞ்சது, அது நிகழ்ந்து முடிஞ்சு. ஆனா அதால எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் ஒண்ணு எங்களுக்கு அதால எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தானே? ஓம் டீச்சர். ஓ மிஸ். இப்ப வரலாற்றோட உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னா, நிகழ்ந்தது வந்து மறுபடியும் நிகழாது. இதுதான் வரலாற்றோட உண்மை. அப்ப இதால தான் இவர் செல்றது என்னண்டா, மாற்ற இயலாத கடந்த காலத்தின் தொகுப்பே வரலாறு. மாற்ற இயலாத கடந்த காலத்தின் தொகுப்பே வரலாறு. இப்ப எங்களுக்கு தெரியும், உதாரணமான செல்ல மகாவம்சம் கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுகள் எழுதப்பட்ட, 5ஆம் நூற்றாண்டுகள் எழுதப்பட்டன்னு சொல்ல, எங்களுக்கு அந்த 5வது நூற்றாண்டுல போய்த்து எங்களுக்கு அங்க போய் எழுதிட்டு வரையிலுமா? ஏலா. அப்படித்தானே? எங்களுக்கு இப்ப கரண்ட்லியா நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதலாம். அதே மாதிரி முந்தி நடந்த விஷயங்களை வந்து நாங்க கண்ணூடா கண்டதும் இல்லை, எழுதி வைக்கப்பட்ட விஷயங்களை வச்சுத்தான் நாங்க வந்து ஆராய்ந்து எடுக்கின்றது. அப்ப அப்ப அத ஆரம்பத்துல இருந்த விஷயங்கள் எங்களுக்கு அதுல குறிப்பிடப்பட்ட விஷயங்களை வந்து எங்களுக்கு அதை வந்து தெரிஞ்சு கொள்ளலும். ஆனா அதை எங்களுக்கு மாத்த போகலுமா? மாற்ற இயலாம். ஆமா, கடந்த காலத்து எங்களுக்கு மாற்ற இயலாது. நடந்து முடிந்து விட்டது. இப்ப எதிர்காலத்தை எங்களுக்கு அந்த நடந்து முடிந்த விஷயத்த வச்சு எதிர்காலத்தை வந்து எங்களுக்கு மாற்ற இயலும். ஓகேயா? யாராவது புதுசா ஜாயின் பண்ணீங்களா? ஹம்தா? அப்ப அரிஸ்டாட்டில் என்ன சொல்ற பிள்ளைகள் வரலாறு என்னண்டு? மாற்ற இயலாத கடந்த காலத்தின் தொகுப்பு. தொகுப்பு. அந்த அதை ஓகே நம்ம தானே? மாற்றி எடுக்க இயல எழுதி வச்சது அது. குட். வேற யாராவது சொல்லுங்களேன் பாக்கம். பிள்ளைகள் ஹலோ, சொல்லுங்க டீச்சர். சொல்லுங்க பாக்கம். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னது அதுல? மாற்ற இல்லாத கடந்த காலத்தின் தொகுப்பு வரலாறு. அவங்களுக்கு இதுல என்ன விளங்கினது? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சா அதை மாத்த இயலா அப்படின்னு மாதிரி. ஓகே, வேற யாராவது?
தஸ்லீமா ஓம் டீச்சர். சொல்லுங்களே. அவரே அரிஸ்டோட்டில் என்ன சொல்றாரு? என்னன்னு சொன்னா அந்த இப்ப அந்த முன்னமே நடந்த ஒரு விஷயத்த இப்ப நாம திரும்ப போய் அந்த இடத்துல மாற்றவே இல்லை. அப்ப அதுக்காக வேண்டி இப்ப அவங்க எழுதி வச்சதைத்தான் நம்ம அதைத்தான் கடைபிடிச்சு வரணும். அதுதான் வரலாறு. ஓகே, குட். வேற யாராவது? அமானா? என்றும் மாறுபடாத கடந்த கால நிகழ்வுகளோட தொகுப்பு. ஓகே, குட். டீச்சர் இது நோட் பண்ணணுமா? இதுல டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறது பிரிண்ட் பண்ணி எடுத்தா ஓகேவா? எஸ், கைட்லம்மா சில விஷயங்கள் இருக்கும், சிலது இல்லாம இருக்கும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு இப்ப கிளாஸுக்காக வந்து ஸ்லைட்ல செஞ்சு போட்டிருக்கேன் ஷார்ட்டா அப்படி. இது வந்து எம்சிக்யூ அப்படி இல்லாட்டி உங்களோட பார்ட் 2ல வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் சம்டைம் ஏதாவது ஒரு இது கேள்விகளுக்கு வரக்கூடிய பகுதியா இருக்கும். நாங்கள் இதுக்கு பிறகு பார்க்க போறது வரலாற்றுடைய பயன்கள், அதோட வரலாற்றுடைய இயல்பு தன்மைகள் எப்படி இருந்தது, அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்ட் 2களுக்கு வரக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம். இன்னும் இது வரைக்கும் அப்படி வந்தில்லை பொதுவாக. இனிவரும் காலங்கள்ல வருமா அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியும். ஆனா இது வந்து என்னன்னு சொன்னா அந்த உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம்களுக்கு வரக்கூடிய பகுதியா இருக்கும். நீங்களே நான் இதை வந்து ஸ்லைடை வந்து ஷேர் பண்றேன் குரூப்ல. தேவையான நோட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவா வேற நோட்ஸ்கள் வந்து அனுப்பி விடுறேன். அதோட நீங்களே கைடையும் வச்சுக்கோங்க. ஓகேயா? நான் உங்களுக்கு பேப்பர் ஒன்று நான் அனுப்பி விடுறேன் அந்த மாடல் எப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு. ஓகே தானே? சரி டீச்சர். E.H. கார் என்பவர் வந்து செல்றது. இவரும் ஒரு ஆங்கிலேய அறிஞராக காணப்படுகின்றார். இவரும் வரலாறு என்பதற்கான பல கருத்துக்களை வந்து குறிப்பிட்டு அதுல வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, வரலாறு என்பது வந்து கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில நடைபெறும் முடிவுற்ற ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்ல. அதாவது முடிஞ்சு போன காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில வந்து நடைபெறக்கூடிய முடிவற்ற ஒரு பேச்சுவார்த்தை. சரிதானே? நாங்க முன்னே நடந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோமா இல்லையாமா? அப்ப அவர் சொல்ல வர்றது வரலாறுன்றது வந்து கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முடிவற்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் இந்த வரலாறுன்னு சொல்லுது. ஓகேயா? இவர் செல்லுது எப்படின்னு சொல்ல பாருங்க. இவருடைய கருத்துல வந்து வரலாறு என்றது வந்து நிகழ்கால நிகழ்வுகளோட மாத்திரம் வந்து மட்டுப்படுத்தப்படல, மாறாக நிகழ்காலத்தை வடிவமைப்பதிலையும் வரலாற்றோட பங்கு முக்கியமானது என்று சில அவர் சொன்னதானே கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சமரச பேச்சுவார்த்தையா தான் காணப்படுது. அப்ப இவர் சொல்றது இது நிகழ்காலத்தோட மட்டும் நின்று விடாம இந்த நிகழ்காலத்து அதுல வந்து எதிர்காலம் சொல்லி வரணும் போல நிகழ்காலம் வந்திருக்கு. அந்த நிகழ்காலத்தை வந்து நிகழ்காலத்தோடு மாத்திரம் மட்டுப்படுத்தாம அதை எதிர்காலத்தை வந்து வடிவமைப்பதிலையும் இந்த வரலாற்றுடைய பங்கு வந்து சிறப்புக்குரியதாக காணப்படுகின்றது என்று சொல்லி இவர் குறிப்பிடுவார். அப்ப இவர் முடிவில் இருந்து வரையிலும் என்னன்னு சொன்னா, எனவே கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக நிகழ்காலத்தை புரிந்து அதை சிறப்பாக வாழத்துக்கு வழி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வரலாறு என்ற விஷயம் வந்து எங்களுக்கு காணப்படுகின்றது. ஓகேயா? அடுத்தது பாருங்க, GM ட்ரெவிலியன் என்ற ஆங்கில வரலாற்று பேராசிரியர். இவர் சொல்ல எப்படின்னா, வரலாறுன்றது ஒரு பாடம் இல்ல, அது எல்லா பாடங்களாலும் வசிக்கக்கூடிய ஒரு மாளிகை. இந்த கூற்று வந்து சரியா பிள்ளையா? சரிதான் டீச்சர். ரீசன் என்ன? இப்ப அதுல வரலாறு என்று சயின்ஸ் இருக்கு, மதம் சார்பான விடயங்கள் இருக்கு,
அஹ் அப்படி அந்த வாழ்க்கை முறைகள் இருக்கு. அப்ப எல்லா விதமான இதுலும் அதுல ஓ நீங்க சொன்ன மாதிரி சரி. அப்ப இந்த வரலாறு என்று சொல்றது வந்து சமூகவியல் பாடங்கள்லயும் சரி, அறிவியல் பாடங்கள்லயும் சரி, எல்லா பாடங்கள்லயும் வந்து ஊடுருவிக்கக்கூடிய ஒரு பாடம். அதால தான் சொல்ல இந்த ஜி.எம். த்ரெவலியன் வந்து வரலாறு என்றது ஒரு பாடம் அல்ல, அது எல்லா பாடங்களை கொண்டும் வசிக்கக்கூடிய ஒரு மாளிகைன்னு சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அதாவது பாருங்க, உங்களுக்கு தெரியும் மொழிகளுடைய வரலாறை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது அவங்களுக்கு தெரியும் இந்த தமிழ் தமிழ் எழுத்துக்கள் எப்படி தோன்றின, தமிழ் பிராமி எழுத்துக்கள் எப்படி வந்தது, பிராகிருத மொழி முறைகள் எப்படி, பாலி மொழி அமைப்புகள் எப்படி தோன்றினது போன்ற பல அம்சங்களை வந்து இந்த வரலாறு தன்னகத்துல கொண்டு காணப்படுது. ஓகேயா? அதே மாதிரி அறிவியல் விஷயங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த குலக்கட்டு நிர்மாண அமைப்புகள், தொழில்நுட்பங்கள், பயன்படுத்தப்பட்ட முறைகள், இதெல்லாம் அறிவியல் சார்ந்த விடயங்களை வந்து எங்களுக்கு தொகுத்து தரக்கூடிய ஒரு பாடமாக வந்து இந்த வரலாறு எங்களுக்கு காணப்படுகின்றது. அப்ப வந்து ஒரு பாடத்தால மட்டுமல்ல, வரலாறு என்ற பாடத்தால மட்டும் அது சூழப்பட்டல்ல, ஏன்னா எல்லா பாடங்களிலும் வசிக்கக்கூடிய ஒரு பாடமாக வந்து இந்த வரலாறு காணப்படுது. இது எல்லாருமே எக்ரி ஆகுறதானே? ஓம் டீச்சர். அப்ப எங்களுக்கு இந்த வரலாறு இல்லாம எந்த பாடமும் எங்களுக்கு இல்ல. அப்ப இது எல்லாமே வரலாற்றுக்குள்ளுக்கு தான் எங்களுக்கு அடங்குகின்றது என்ற அந்த விஷயத்தை வந்து இந்த ஜி.எம். த்ரெவலியன் என்ற அறிஞர் வந்து குறிப்பிடுகின்றார். ஓகேயா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பிரான்சிஸ் பேர்கன். இவர் என்ன சொல்றேன்னு சொன்னா, வரலாறு என்பது வந்து மக்களை அறிஞர்களாக்கும் ஒரு அறிவுத்துறை ஆகும். இவர் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அறிஞ்சு அதோடைய அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நன்மைகள் எது, தீமைகள் எது, அது எல்லாத்தையும் பிரித்து அதை பார்த்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய முடியுமான ஒரு வரையறைக்குள்ளுக்கு கொண்டு வர ஏழுமான விஷயம் சொன்னா ஒரு வரலாறு தான். இப்ப எங்களுக்கு ஒன்று தெரியும், ஏதாவது ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தா அதுல இருந்து எங்களுக்கு ஒரு படிப்பினையை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதுல நன்மை எது, தீமை எதுன்னு சொல்லி எங்களுக்கு பிரிச்சு பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தை பத்தி படிச்சுதான் வரலாறு. அப்ப இந்த வரலாறு என்ற விஷயத்திலிருந்து எங்களுக்கு கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை வச்சு எங்களுக்கு நன்மை எது, அந்த நிகழ்வுல நடந்த தீமை எது, அதுல எந்த விஷயம் எங்களுக்கு பொருத்தக்கூடியது என்ற விஷயத்த வந்து எங்களுக்கு வரையறை செஞ்சு எங்களோட வாழ்க்கைக்கு அது பொருந்துன்றதா இல்லையா என்ற விஷயத்த வந்து எங்களுக்கு பிரிச்சு அறிஞ்சு எடுத்துக்கொள்ளலும். சரியா இவர் சொன்ன விஷயம்? இவர் செல்ல வந்த விஷயம் ஓகேயா? ஓம் சரி டீச்சர். ஓகே. அடுத்து பாருங்க, ஜான் சீலி என்ற ஆங்கில வரலாற்று அறிஞர் வந்து சொல்ல அப்படின்னா, வரலாறு என்பது வந்து கடந்த கால அரசியல் அப்படின்னு சொல்லு. வரலாறு என்று சொல்றது வந்து கடந்த காலத்துடைய அரசியல் விஷயங்களை தான் நாங்க படிச்ச போறது. அரசியல் என்பது இன்றைய வரலாறு. அரசியல் என்று சொல்றது வந்து இன்று நடக்கக்கூடிய ஒரு வரலாறு என்று சொல்ல. அதாவது இவர் என்ன சொல்ல வாருச்சுன்னா, இப்ப நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எல்லாமே வந்து அரசியல் நடவடிக்கையோட விளைவு என்று சொல்லி இவர் குறிப்பிடுக. எனவே இவரது வரைவிலக்கணத்தை கொடுக்க கொள்ள, வரலாறு என்ற விஷயத்துக்கு வரைவிலக்கணப்படுத்த கொள்ள இவர் அரசியலுக்கு தான் இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வரலாற்று என்பதற்கான இந்த வரைவிலக்கணத்தை வந்து அவர் கொடுத்திருக்கின்றார். ஓகேயா? அடுத்தது லாஸ்டா பாருங்க, W.C. சேலர் மற்றும் R.J. ஏட்மன் என்ற 2 அறிஞர்களும் சேர்ந்து செல்றது என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, வரலாறு என்பது உங்களோட சிந்தனைகள் அல்ல, உங்கள் ஞாபகங்கள் அப்படின்னு சொல்ல. அதாவது இவர் சொல்றது வந்து எங்களோட சிந்தனைக்கு ஏற்ப வந்து வரலாறு வந்து கட்டி எழுப்பப்படுவதல்ல, அது எங்களுடைய ஞாபகங்கள் தான் எங்களோட வரலாறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஓகேயா? Okay, ஓகே. teacher. ஓகே, நாங்க இன்னைக்கு இந்த அறிஞர்கள் எப்படி வரலாறு என்பதற்கான பல்வேறு விதமான வரைவிலக்கணங்களை கொடுத்திருக்கின்ற அவர்களுடைய கருத்துக்களை வந்து நாங்க இன்னைக்கு பார்த்தோம். இப்ப நான் கூறின இந்த 14 இந்த அறிஞர்களுடையும் கருத்துக்கள் வந்து ஒன்றுபட்டதாக காணப்பட்டதா இல்ல அல்லது பலவிதமானதாக காணப்பட்டதா?
பலவிதமா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே, அப்ப ஒவ்வொரு அறிஞர்கள் ஈவன்